come in, sir? Hi, Shakti. Welcome. Welcome to our office the first day. Just right. Sweets, chocolates. What's your choice? Sir, நீங்க எதுக்காக இதெல்லாம் எனக்கு? ஏன் நான் ஸ்வீட்ஸ் கொடுக்க கூடாதா? அப்படி இல்ல சார். நியாயமா பார்த்தா நான் தான் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கணும். எஸ், நீ தான் கொடுக்கணும். அதான் உன் சார்பா நான் கொடுக்குறேன். Take it. Thank you, sir. ஓகே சக்தி, இந்த ஆஃபீஸில் உன்னோட முதல் நாளுங்கிறது இன்னைக்கு மட்டும்தான். லைஃப்ல இது ஒரு முறை தான் வரும். அஃப்கோர்ஸ் நீ ஆஃபீஸ்க்கு நாளைக்கு கூட வரலாம், பட் அது 2வது நாள் ஆயிடும். லைஃப்ல எல்லாமே அப்படிதான். இந்த 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 செகண்ட் மறுபடியும் வராது. அதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இப்போ நீ சாக்லேட் சாப்பிட்றேன். மத்தியானம் லஞ்ச் நான் உனக்கு ட்ரீட் தரேன். ஓகே? ஹே, வாட் சக்தி, ஏன் டல்லா இருக்க? எனி ப்ராப்ளம்? ஆமா சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓ, சோ ஆக்சுவலா நான் இன்னைக்கு லீவ் கேட்கணும்னு தான் வந்தேன். ஆனா ஆஃபீஸ்க்கு சேர்ந்த முதல் நாளே லீவ் கேட்டா நல்லா இருக்காதுன்னு தான் ஆஃபீஸ் வந்துட்டேன். ஐம் சாரி சார். என்ன சாரி? இன்னைக்கு தான் முதல்ல நீ ஆஃபீஸ் வந்திருக்க. இன்னும் ஒரு நாள் கூட ஒர்க் பண்ணல, அதுக்குள்ள லீவ் சொல்லணும்னு நினைக்கிறேன். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி சென்டிமெண்டான ஆளுகெல்லாம் வேலைக்கு வரீங்க? ச்சே. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நினைக்கிறியா சக்தி? ஆபீஸ்ல வேலை செய்றவங்க சென்டிமெண்டோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லைனா, அம்மா விட ஆபீஸ் முக்கியம் நினைக்கிற முட்டாள் நான் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை நீ ஆபீஸ் வரலன்னு யார் அழுதான்? ஜஸ்ட் ஒரு போன் இல்ல ஒரு SMS அனுப்பிச்சிருக்கலாமே. நீ ஆபீஸ்க்கே வந்திருக்க வேண்டியதில்ல சக்தி. தேங்க்யூ சார். நோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கல. ஆமா, உங்க மம்மி எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? நானும் வரேன். I will drop you my call. ஐயோ பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்? நோ சக்தி, எனக்கு என்ன சிரமம் இருக்கு? நானும் உங்க மம்மியை பார்க்க ஆசைப்படுறேன். லெட்ஸ் கோ. என்ன சக்தி யோசிக்கிற? கம் ஆன், உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. கம் ஆன். அம்மா, செழியம் பண்ணது ரொம்ப வேதனையான விஷயம்தாம்மா. ஆனா நீ மனசு விட்டுறாத. இது பாரு, இப்ப நீ இருக்கிற நிலைமையில அமைதியா இருக்கணும்மா. எப்படி முடியும்? நாம எல்லாரையும் வேண்டாம் முடிவெடுத்து தானே செழி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கா. நீ அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிருக்க, அத கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி பண்ணிட்டானே. தெரியுமா, ஆனா என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாளாவே செழிய மாறிட்டாம்மா. என்னால கூட இதெல்லாம் ஜீரணிக்க முடியல. ஆனா உன் உடம்பு இருக்கிற நிலையில நீ இத பத்தி எல்லாம் யோசிச்சு மனசை வருத்திக்காதம்மா. என் மனசுல வேதனையும் வருத்தத்தையும் விட கோபம் தாண்டி அதிகமா இருக்கு. உங்க அப்பா நம்மள அனாதைய விட்டுட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு ஒரே ஆம்பளை புள்ளாவ நீ இருக்க, கீர்த்தனா இருக்கா, கண்மணி வாழ்க்கைய தோத்துட்டு போராடிட்டு இருக்கா. குடும்பத்துல வருமானம்னு பெருசா எதுவும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும். ஆனா அவனுக்கு தன்னோட ஆசை வாழ்க்கை முக்கியம்னு தானே அவளை கட்டிட்டு போயிட்டான். அவன் என் பிள்ளையே இல்லடி, செத்துட்டான். ஐயோ அம்மா,
மா நீ தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதம்மா ப்ளீஸ். நடந்தது எல்லாத்துக்கும் வடிவத்தையும் ஒரு காரணமா இருக்காங்கம்மா. அவங்க எல்லாமே தெரிஞ்சு கூடவே இருந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இருக்கட்டும்டி, அந்த பொம்பளை எப்பவுமே ஏற்கு மரதன ஏதாவது பண்ணுவா. ஆனா இவன் புத்தி எங்க போச்சு? என் கையில சோறு தின்னு தானடி வளர்ந்தா, இப்படி பண்ணிட்டானடி. இனிமே அவன் என் மூஞ்சிலே முடிக்க வேண்டாம். இங்க ஐசி எங்க இருக்கு? மேல இருக்கு சார். நர்ஸ் சொல்லுங்க. ஐசி எங்க இருக்கு? நேரா போங்க. இங்க திலகான ஒருத்தங்க. ஆமா இருக்கிறாங்க. நான் உங்களை பார்க்கணும். அவங்கள இப்ப பார்க்க முடியாது சார். வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரி, என்ன சொல்லுங்க. மேடம் யாரையோ சரின்னு சொல்லி வந்திருக்காரு. வேண்டாம், அவனை உள்ள விடாதீங்க. அம்மா நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருமா. என் தம்பி தான், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. அவ ஏன் இங்க வந்தா? அவனை உள்ள விடாத. அவ இங்க வந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும். எனக்கு புருஷன் இருந்தும் இல்லாத மாதிரி போயிட்டாரு. அதே மாதிரி எனக்கு பிள்ளை இருந்தும் இல்லாத மாதிரி போயிட்டா. இத அவங்கிட்ட சொல்லி அப்படி வெளியில துரத்திடு. அம்மா அவன் மனசு கேட்காம தானே உன்னை வந்து பார்க்க வந்திருக்கான். அவன் எப்படி வந்தா எனக்கு என்னடி? அவ இங்க வந்தா ஒரு போனா விழும். ஐயோ நீ டென்ஷன் ஆகாதம்மா. கண்மணி அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க எங்க? டேய் தயவு செஞ்சு நீ உள்ள போயிடாத. ஏன்? நான் அம்மாவை பார்க்கணும். அவங்க ஒண்ணு பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏன்? காரணமா கேக்குற ராஸ்கல். அவங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்க காரணமே நீதானடா. அவங்க ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. எங்க அம்மாவை நான் பார்க்கணும். பார்க்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? தள்ளுக்கா. ஏய் முட்டாள் மாதிரி பேசாதடா. நாங்க ஒண்ணு உன்னை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. அம்மா தான் உன்னை பார்க்க விரும்பல. அம்மா கோவத்துல சொல்லிருப்பாங்க, அதுக்காக நான் பார்க்கணும். ஏய் ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்காதடா. நீ உள்ள போனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். நான் உன்னை உள்ள போக விட மாட்டேன்டா. ஏய் ஏய் டேய் வேணாண்டா. அம்மாவோட ஹெல்த் ரொம்ப நல்லா இல்ல. இப்ப நீ உள்ள போறேன்னா அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. அவங்க உடம்பு தான் கெடும்டா. வேணாண்டா. எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அவங்க கிட்ட ஏதோ சொல்லி அவங்க மனசை கெடுத்து வச்சிருக்கீங்க. சீ அம்மாவோட மனசு நோர்க்கனவன் நீ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய இவ மாதிரி பேசுற. இங்க இருந்து போ. போடா போ சொல்றல. ஏய் கண்மணி மரியாதையா இங்க இருந்து போ. இல்லனா உன் மரியாதை. கண்மணி போறியா இல்லையா? புரிஞ்சுக்கோடா. அம்மா போடா. கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க. போடா வெளியில போ. கண்மணி
மாமா விட்டுருங்க மாமா மாமா விட்டுருங்க மாமா ப்ளீஸ் மாமா ஐயோ வேணாம் மாமா தயவு செஞ்சு விட்டுருங்க மாமா விட்டுருங்க மாமா ப்ளீஸ் மாமா சரியா மாமா ப்ளீஸ் மாமா விட்டுருங்க மாமா விட்டுடுங்க மாமா வேணாம் மாமா சார் மாமா சரியா மாமா சார் 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 விடுங்க சார் 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 நீங்க எப்படி பண்ண அப்படி சார் சார் மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திராதி வாக்கர் பாவி மாதிரி இருந்துட்டு என்னையும் உன்னையும் பிரிச்சுடாதி வாக்கர் இங்க வாங்க இங்க பாருங்க சார் நீங்க அடிக்கிற நாளையில சரியா போயிட்டா விட்டுருங்க சார் வேணாம் சார் சார் ப்ளீஸ் விடுப்பா நீ ஏப்பா இவனுக்கு வக்காலத்து வாங்குற நீ அக்காவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனியே அப்ப என்ன இவங்க மாலையெல்லாம் போட்டு உனக்கு ஆர்த்தியா எடுத்தாங்க இவன் அப்பனா உங்க வீடேறி வந்து உன்னையும் உங்க வீட்டுல இருந்தவங்க அடிக்கல இவங்க வீட்டு போனா ஒரு நியாயம் எங்க வீட்டு போனா ஒரு நியாயமா இவனை நான் கொல்லாம அமைதியா இருக்கு சார் ப்ளீஸ் சார் சார் வேணாம் ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார் விடுங்க சார் போங்க சார் இருந்தாலும் உன் சாவு எங்க சார் நீங்க போகல சொல்றது கேளுங்க சார் டேய் செலியா உனக்கு யாரா இங்க வர சொன்னது என்ன இந்த அடி அடிச்சிருக்காரு ஏங்க தடுக்க வேண்டியதானே ஏங்க நீங்களா தடுத்துட்டு இத்தனை பேர் இருக்கீங்கல்ல சரி நீ வா ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்க்கலாம் டேய் சரியா செலியா சரியா என்னங்க பேப்பர்ல இருக்க நியூஸை பாத்தீங்களா? அப்படி என்ன பேப்பர்ல இருக்க போகுது லட்சுமி? வர வர பேப்பரை பார்க்கவே அலுப்பா இருக்கு. பேப்பரை திறந்தா கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆக்சிடென்ட்டு விலைவாசி உயர்வு இதெல்லாம் பார்க்க பார்க்க எப்படா வாழ போறேன்னு பயமா இருக்குமா? என்னங்க நீங்க பேப்பரை பார்த்தே சலிச்சு போயிட்டா எப்படி? வாழ்க்கைன்னா எல்லாம் தாங்க இருக்கும். நமக்கு இருக்கிற சந்தோஷம் அதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இதை பாருங்க. ஆயுள் தண்டனை கைதிக்கு திருமணம், காதலித்த பெண்ணை கைப்பிடித்தார். ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயில இருக்கிற கைதிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. பரோல்ல வந்து காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கான். எந்த ஊர்லமா? கர்நாடகால ஒரு கிராமத்துலயா. ஏங்க இத பார்த்ததுமே எனக்கு ஒண்ணு மனசுல தோணுச்சு. நம்ம விஸ்வமும் இதே மாதிரி சூழ்நிலையில தானே இருக்கான். அவனுக்கு நம்ம மேகலாவை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? பரோல்ல விஸ்வத்தை வரவழைச்சு சிம்பிளா கோயில வச்சு கல்யாணம் பண்ணிடலாமாங்க? என்னங்க யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பண்ண முடியாம இல்லை, பண்ணலாம். அப்படி பண்றதுனால என்ன மாற்றம் வந்துட போகுது? நீ என்ன எதிர்பார்க்குற? என்ன இப்படி கேக்குறீங்க? இன்னும் 5 வருஷத்துல விஸ்வம் ஜெயில இருந்து வந்துட போறான். இப்ப ஜெயிலுக்குள்ள அவன் மனசு வெறுமையா தானே இருக்கும். தன்னை ஒரு குற்றவாளின்னு தானே நினைச்சிட்டு இருப்பான். அந்த நினைப்ப இந்த கல்யாணம் மாத்திடும்னு எனக்கு தோணுது. தான் மேகலாவோட புருஷங்கிற நினைப்பு அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் தெம்பையும் தரும் நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப எனக்கு வீசிங் தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடிக்கடி தலை சுத்தல் வேற வருது. என் உடம்புக்கு ஏதோ பெருசா வரப்போகுதுன்னு முட்டாள்தனமா பேசாத. இல்லைங்க, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவன் கல்யாணத்தையா பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? புள்ள கூட தான் சேர்ந்து இருக்க எனக்கு கொடுப்பன இல்ல. மேகலா நம்ம மருமகள் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் அவளாவது நம்ம கூட இருப்பாள்ல. நமக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இங்க பாருமா, இப்ப இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் நடக்குமாமா? நடக்குங்க. நாம அவசியம் இதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க வீட்டுக்கு போய் இத பத்தி பேசுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? சரிம்மா, போய் பேசுவோம். அம்மா கொஞ்சம் காஃபி இருக்கு, சாப்பிடுறியா? வேண்டாம்மா. பில்லை கட்டியாச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, பயப்படலாம் வேண்டாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. மெடிசன்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற என்ன, டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், மருந்து மாத்திரையோட மன அமைதி தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. மன அமைதி என்னத்த
இவ்வளவு விரத்தியா பேசுறீங்க? என் மன நிம்மதி போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மாப்பிள்ள. மேகலாவோட அப்பாவும் அவங்க வடிவத்தையும் என்னை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே என்னோட அமைதி எல்லாம் போயிடுச்சு. இப்ப பிள்ளைங்களால அவங்கள சொல்லியும் குத்தமில்ல. சக்தி கல்யாணம், கண்மணியோட வாழ்க்கை, இப்ப செழியனோட கல்யாணம். இப்படி இவங்க வாழ்க்கையே பிரச்சனையாகும் போது எப்படி என் மனசு அமைதியா இருக்கும்? எல்லாம் சரியாயிடும் அத்தை, ஃபீல் பண்ணாம இருங்க. வாங்க. ம் வா சக்தி. அம்மா எப்படிமா இருக்க? பரவாயில்லம்மா. ஒன்றும் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. வாங்க சார். யா இவர் தான் என்னோட எம்டி நவீன். இவரே ஹஸ்பண்ட். ஹாய் தேவா, ஐ எம் நவீன். ஹலோ. இவங்க எங்க அக்கா மேகலா. ஹலோ. என் தங்கச்சி கண்மணி. Hi. ஹலோ. எங்க அம்மா. ஓ, இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா? நான்வெஜ் நிறைய சாப்பிடுவீங்களோ? கொஞ்சம் குண்டா இருக்கீங்க. உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை 80.